இப்போ நம்ம இந்த வேலட் கவரோட ஃபைனல் ரோ, லாஸ்ட் ரோ, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பூ மாதிரி முடிகிற ரோவை இப்போ பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த யான் வந்து இந்த லூப் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை அப்படியே அவங்க சைஸாக கொஞ்சம் இழுத்துக்கோங்க. முதல் பாயிண்டில் லூப் இப்போ வேண்டாம், ஜஸ்ட் ஐ டோல்ட் யூ இந்த தையல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதை வெறும் அப்படியே போட்டு இதை ஒரு முதல் சிம்பிள் சிங்கிள் குரோஷேவை போட்டுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் லூப் வேண்டாம். அடுத்த பாயிண்டில் அதே மாதிரி சிம்பிள் குரோஷே. ஓகே, 2 தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ 3 ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, சும்மா 1 2 3 போட்டுட்டு லூப்புக்கு 1 வேண்டாம். அப்படி அதே ஒட்டையிலே நீங்கள் அந்த 2வது தையல் போட்ட அதே ஒட்டையிலே உள்ளே விட்டு எடுத்து இந்த குரோஷேவை முடிச்சுக்கோங்க. இப்போயே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தெரியும். இப்போ லூப்பே வேண்டாம், வெறும் அப்படியே ஊசி ஒரு பாயிண்ட் விட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு உள்ளே விட்டு இந்த தையலை போட்டுக்கோங்க. அப்புறம் 3 செயின், சின்ன பூ, ஒரு லேஸ் தைக்கிற மாதிரி, லேஸ்க்கு பூ பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 3 செயின், லூப் வேண்டாம், அதே ஹோலில் உள்ளே விட்டு இதை முடிச்சுக்க போகிறோம். சரி, இப்படி பண்ணச்சே உங்களுக்கே தெரியும் அந்த பூ மாதிரி வருது. திருப்பி நோ நீட் ஃபார் லூப், ஒரு பாயிண்ட் விட்டுட்டு ஒரு ஹோல் விட்டுட்டு அடுத்த ஹோலில் உள்ளே வச்சு எடுத்துக்கிறோம், முடிக்கிறோம். 3 செயின், 1 2 3 செயின்ஸ், சேம் ஹோலில் உள்ளே விட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது வந்து மோர் ஆஃப் டெக்கரேஷன் ரோன்னு சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு தையல் விட்டுட்டு அடுத்த தையலில் உள்ளே போய் வச்சுக்கிறோம். 3 செயின், 1 2 3. No need for loop, simple crochet. அவ்வளோ. இப்போ நடு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த ஹாஃப் தெரியும் முடிச்சுன்னு வருது. இப்போ வில் கண்டினியூ திஸ். ஒரு ஹோல் விட்டுடுறோம், விட்டுட்டு அடுத்த ஹோல் 3 செயின், 1 2 3, அதே ஹோலில் உள்ளே விட்டு தட்ஸ் ஆல். இப்போ திருப்பியும் ஒரு ஹோலை விட்டு ஒரு ஹோல் விட்டாச்சு. 3 செயின், 1 2 3, சேம் ஹோல். தட்ஸ் ஆல். திருப்பியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ 1 or 2 more flowers. கிளியர்தா? ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் தி வேலட்ஸ் கவர் போர்ஷன். இப்படி மூடினீங்கன்னா அழகாக மூடும். இந்த நடு பாகம் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பட்டன், ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பட்டன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கீழே தைச்சுட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போய் அது மாட்டின்றோம். இந்த பின்பக்கம் பாருங்க, you can see the shape for the valet cover. இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இந்த பட்டன் இப்போ சப்போஸ் நம்ம அவுத்துண்டோன்னா இது இப்படி வரும். இது உள்ளுக்குள்ளே பர்ஸ், சின்ன காயின் பர்ஸ் ஆர் இயர்பாட்ஸ் வச்சுக்கலாம்.
மூடிண்டு இது பண்ணால் பேக்கில் மாட்டிக்கலாம். தட்ஸ் ஆல். திஸ் ends the crochet learning series of a small coin purse or wallet. Thank you very much.